ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரிஸ் பேர் வந்து த டேல் ஆஃப் லேடி ஓக். ஓகே, இப்போ தான் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆக போகுது. சூப்பர் சீரிஸ். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே வந்து எல்லாரும் ஒரு நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி ரோட்டில் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு நோபலான ஒரு உமனும் போயிட்டுருக்காங்க. ஓகேயா, அவங்களும் அமைதியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது சைடில் இருக்க பீப்புளெலாம் எப்படி காசிப் பண்ணுறாங்கன்னா, பாரு இவ்வளோ அழகாக இருக்கணும் போல இருக்க, 2 புருஷன் வச்சுக்கணும்னா அதான் இப்படி அலையிறாய்வா அப்படின்ற மாதிரி மோசமாக பேசுகிறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கை கெட்டாமல் இவ்வளோ மட்டும் விட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு கையை கெட்ட வராரு. ஓகே, அவங்க தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். அவங்கள கை கட்ட வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இன்வெஸ்டிகேஷன் தானே கூட்டு போயிட்டுருக்கீங்க, இதுக்கு எதுக்கு என் கையை கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ திருப்பி அவங்க கண்டுக்காமல் திருப்பி அந்த ஆஃபீஸர் வந்து கை கட்டுவார். அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கையை கட்டிங்கன்னா ஆர்டிகல் 419 படி உங்களுக்கு வந்து 60 அடி விழும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறப்போ கூட இருந்தாலும் பயந்துட்டு சரி அப்படியே கை கட்டாமல் கூட்டு போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திருப்பியும் மேலேருந்து சைடில் இருக்க பீப்புளெலாம் காசிப் பண்ணுறாங்க. பாத்தியா இவ சரியான ஸ்லேவ் தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நோபல் உமன் மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணுறப்பாரு, இந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஸ்லேவ் எல்லாம் நோபல் உமன் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எல்லாமே இவங்க காதுலையும் விழுதானா அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஜென்ரலாக வில்லேஜ்க்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் தான் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் ஏறணும் போல். அதில் நிற்க வைக்கிறாங்க. அதில் நின்னதுக்கப்புறமேட்டுக்கா எல்லா பீப்புளுமே வந்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட கல் எடுத்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரத்தமே வருது. அப்போ வந்து அந்த கிங்கோடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து உன் பேர் என்ன, ஓக்பில்லோட டாட்டரானி அப்படி இல்லைனா அந்த ஸ்லேவோட டாட்டரானி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் சைடில் இருக்க மலையை பார்க்குறாங்க. இப்போ அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக வந்து குதோக்கே குதோக்கே குதோக்கின்னு கத்திண்டே போயிட்டுருக்காங்க. இவங்க பேர் தான் குதோக்கி. ஓகேவா, இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ட்ரெஸ் இருக்கும்ல, அப்போ கஷ்டப்பட்ட பீப்புளாக இருப்பாங்க போல, ரொம்ப கஷ்டப்பட்ட ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் போ, உன்னோட மிஸ்ட்ரஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க, மாட்டினா அவ்வளோதான் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பயந்துறாங்க, ஐயோ அவள் முடிச்சிட்டாளா நான் போகணுமேன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க அப்பா தான் குதோக்கின்னு கத்திட்டு போனது. ஓகே, அப்புறமேட்டுக்கா அவங்க அப்பா இருமுவாங்க. அதை பார்த்துட்டு குதோக்கிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக, என்னப்பா இருமிட்டு இருக்கீங்க, மெடிசனே தர மாட்டேன்றாங்க, இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சீக்கிரமாக உள்ளே போ, அவங்க கத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கழுத்துல ஸ்கார்ஃபை கூட அவங்க அப்பாவுக்கு எடுத்து போட்டு விட்டுட்டு போகிறாங்க அவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லெல்லாம் இருக்கும்ல மாட்டுக்கு மேலே, அதெல்லாம் மண்டையில் எழுதி போட்டு திருப்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்க கத்தின்னு இருக்காங்க, அவள் வரட்டும், அவள் காலை உடச்சிட்றேன், வீட்டை விட்டு வெளியே போயிருக்கல அவள் அப்படி சொல்லிட்டு அவங்க கத்தின்னு இருக்காங்க அந்த மிஸ்ட்ரஸ். ஓகேவா, இவங்க வந்து உடனே தூங்கி முடிச்சு வர மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க. போய் சொல்லாதே, நீ வெளியே தானே போகணும், நான் எங்கே வெளியே போனோம், ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னு அந்த மாட்டு கொட்டையில் தான் படுத்துருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் அவங்க மிஸ்ட்ரஸில் அதனால் வந்து அவங்களுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து இவங்க ஸ்லேவாக இருக்காங்க அங்கே. ஓகேவா, நம்ம குதோக்கி அதனால் அந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி உனக்கு காலை உடச்சா தான் நெக்ஸ்ட் டைம் சரிப்பட்டு வருவேன், நீ தப்பிச்சு ஓடிலாம் தானே பார்க்குற, மணி சம்பாதிச்சுட்டு நடக்கவே நடக்காது பாரு அப்படின்னும் போது குதோக்கியும் அப்போல்லாம் ஏன் மேம் நினைக்கிறீங்க, நல்ல இமேஜினேஷன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க வெளியே போகிறப்போ அவங்க ஒரு பாட்டில் வந்து அவங்களோட ஷிட்டெல்லாம் இருக்குது, ஐ மீன் அந்த லிக்விட் அந்த தண்ணி, அதை கூட வந்து குதோக்கி தான் எடுத்து வெளியே கொட்டணுமா. அந்த மாதிரி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களும் அதை நாத்தடிக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம குதோக்கியும் வந்து வெளியே ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்களா, அது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க ஆக்சுவலி படிக்க கூட இல்லை, ஆனால் அவங்க இதை ஈஸியாகவே லேர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தங்களுக்கு. அப்போ வந்து அங்கே வந்து அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட மிஸ்ட்ரஸ் இருக்காங்களே லேடி சோஹி, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போதும், அவங்களுக்கு தெரியுமா, ஐயோ கல்யாணம் ஆக போதும், அவங்களே யார் கெட்டிப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம குதோக்கி கேட்கும்போது, அந்த கவர்னரோட முதல் பையனா, அவன் என்ன பைத்தியக்காரனா இவ்வளோ போய் கெட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி குதோக்கி கேட்குறப்போ, ஆமாம் அவன் கொஞ்சம் பைத்தியம் தான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இவங்களை கெட்டிக்கிறான் போல அப்படின்னு பேசிப்பாங்க. இப்போ இங்கே நம்ம கவர்னரோட பையனை காட்டுறாங்க. ஓகேவா, அவர் வந்து என்னென்னா ஒரு ரூமில் உட்காந்து எழுதி தள்ளின்னு இருக்காரு. அவருக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ஆர்டிஸ்ட் மாதிரி. அப்போ வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்லேவாக இருப்பாங்கள்ல, அவர் வந்து ஏன் இப்படி பைத்தியக்காரமாக எழுதிட்டே இருக்கீங்க, இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஸ்வாடாவது கற்றுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மூத்த பையமாக நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, அவரும் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாரும் சொல்கிறது நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்சது என்ன வேணா பண்ணலாம் அப்படி சொல்லி ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு லேடி வெளியே இருந்து கத்துறாங்க இவர் பேர் சொல்லி. இவரும் வெளியே போகிறாராம் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து இவரோட ஸ்டெப் மாம். ஓகேவா, அவங்க வந்துட்டு ரூடாக தான் பேசியிருக்காங்க, அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க வந்து சரி அப்படின்னும் போது, பொண்ணு பார்த்துருக்காங்களே யார் அப்படின்னும் போது, கண்டிப்பாக ரிச்சான ஃபேமிலியில் தான் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு அவரும் கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சரி கிளம்பி ரெடி ஆயிரு அப்படின்னும் போது இவர் அப்படி யோசிக்கிறார், அந்த பொண்ணை பேசாமல் நான் இங்கே வர சொல்கிறேன், நீ அமைதியாக இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பும் போயிடுறாங்க. இங்கே நம்ம குதோக்கி காட்டுறாங்க, அவங்க வந்து மேப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இதுக்கு வரைக்கும் சேர்த்து வச்ச சேவிங்லாம் பார்க்குறாங்க. அவங்களும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, 1 இயராக ஒர்க் பண்ணுறோம், என்னால் இவ்வளோ தான் பணம் சேர்க்க முடிஞ்சிருக்கு, இன்னும் என்ன தான் பண்ணுறது பணம் சேர்க்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேர்க்கடலாம் உரிச்சிட்டு இருக்காங்க இவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏமா வெளியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படுறது பக்கமாக எனக்கு மனசு வலிக்கும் சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைப்பா விடுங்க, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் தப்பிச்சு போக வேண்டாமா. அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சிம்பிள் காமிச்சுன்னா நம்ம அதான் கடைசி சான்ஸ், அதோட நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு அர்த்தம், ஓகேவாப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்குமா இங்கேருந்து தப்பிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இவங்க நம்மளை உயிரோடையே புதைச்சிருவாங்க, அந்தளவுக்கு மோசமானவங்க, இவங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களாப்பா, நான் அவங்க குதோகி அப்படி சொல்லிட்டு பேசுவாளா. உடனே அவங்க அப்பாவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு.
அப்புறம் குதோக்கி வந்து அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வச்சு வேண்டிக்கிறாங்க. அம்மா இப்போவாது நல்லா இருக்கீங்களா? அங்கே உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ப்ரே பண்ணிக்கிறாங்க. அப்போ நினச்சி பார்க்குறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கும் போல. அந்த காலத்துல வந்து நோபல் உமன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து மருந்துலாம் கூட கிடைக்கும் போல இருக்கு. ஸ்லேவ்ஸ்க்குலாம் மருந்து கூட தர மாட்டாங்க போல. ஸோ இவங்க வந்து ராஜா கிட்ட போய் ரொம்ப கெஞ்சிருக்காங்க. ராஜா இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்கவங்க வீட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அவர்கிட்ட போய் கெஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மருந்து கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் அவர் என்ன போட்டு அடிச்சு அசிங்கமாக திட்டிட்டு இவளுக்குலாம் யார் மருந்து கொடுப்பா, இவளை உயிரோட புதைச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப அழுது கெஞ்சிருக்காங்க. ஆனால் அப்போ கூட இவங்களையும் போட்டு அடிச்சு போட்டுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா உயிரோடயே புதைச்சாங்க கஷ்டப்பட்டுட்டு. அன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போவாது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு, அப்பா கூட கொஞ்சம் உடம்பு முடியல, ஆனால் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிசன் வாங்கி கொடுத்துருவோம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த கவர்னரோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் ஸ்லேவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்புறம் அவங்க கூடவே அவங்களோட ஸ்லேவ்னு ஒருத்தவங்க வச்சுருக்காங்களா, அவங்களும் கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள நீங்கள் உங்களுக்கு பார்த்த பொண்ணு வந்து நல்லா கிராஃப்ட் பண்ணுவா அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, அவகிட்ட வேலை பார்க்குற ஸ்லேவ் குதோக்கி தான் வந்து நல்லா கிராஃப்ட் பண்ணுவா, எல்லாமே பண்ணுவா, அவங்க ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. குதோக்கியா என்ன நேம் இது? குதோக்கினா வந்து இந்த அழுக்கு இடத்துலலாம் இருக்குமா ஒரு புழு அதுதானே அப்படின்னும் போது, எனக்கு கூட தான் மாட்டு சாணன் பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி தானே பேர் வைப்பீங்க ஸ்லேவ்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புவார். ஏய் நான் ஒன்றும் உனக்கு பேர் வைக்கலாடான்னு சொல்லிட்டு நம்ம கவர்னரோட பையனும் சொல்லுவார். இவருக்கு பைன் பில்ஸ்னா அலர்ஜி போல இருக்கு. அந்த ஸ்மெல் பார்த்த உடனே பயங்கரமாக ஸ்னீஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அதில் ஸ்னீஸ் ஆகி அங்கே வேஸ்ட் வரும்ல நோஸ்ல இருந்து, அதை கூட வந்து இந்த ஸ்லேவ் தான் தொடச்சி விடுறாரு. இப்போ நம்ம குதோக்கி பார்த்தா அந்த இடத்துல நல்லா மென் மாதிரி வேஷம் போட்டுட்டு வேர்க்கடலை வித்துட்டுருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு உடனே வந்து நம்ம கவர்னரோட ஸ்லேவ் இருக்காங்களா, அவங்க பேர் வந்து சேதுங்க. ஓகே, சேதுங்க வந்து சொல்கிறாரு, ஏய் குதோக்கி நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னும் போது, அப்போ நம்ம கவர்னரோட பையனை காட்டுறோம், நீ தான் அந்த டேலண்டடான ஸ்லேவா அப்படின்னு. ஏன்டா என் பேர் கத்துற லூசு மாதிரி, யார் இவன் அப்படின்னு கேட்குறப்போ, இவன் என்னோட கசின் தான், ஆக்சுவலி ஸ்லேவ் மதானே அவரும் வேஷம் போட்டிருக்காரு, கசின் தான் சொல்லி ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உன் மிஸ்டர்ஸ் வேறு போன தடவை கூட உன் முடியெல்லாம் பிடுங்கிட்டாங்களே, போச்சு ஏதாவது பண்ணிட போகிறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுங்க சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாரு என் முடியெல்லாம் வளர்ந்துருச்சு பாருன்னு காட்டிட்டு இருப்பாங்க. என்னது முடிய பிடுங்கினால அப்படி சொல்லிட்டு அந்த கவர்னர் பையன் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம குதோக்கி சொல்லிட்டு இருக்காங்க, உன்னுடைய மிஸ்டர் தானே இந்த மாதிரி வந்து அவர் லூசுன்னு கேள்விப்பட்டேன், அவர் தான் என்னோட மிஸ்டர்ஸை கட்டிக்க போகிறாரு, இது ஒரு லூஸ் அது ஒரு லூசுன்ற மாதிரி கோசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் தானே இவர் வந்து ஸ்லேவ் மாதிரி வேஷம் போட்டிருக்கனால இவங்களுக்கு தெரியல. அவர் வந்து உடனே அப்பெல்லாம் கிடையாது, அவனும் இன்சென்ட்லாம் கிடையாது, அவன் நல்லா வந்தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. நம்ம சேதுங்கவும் அமைதியாக ரெடின்ற மாதிரி சைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் குதோக்கி எதுவுமே புரிஞ்சிக்காம அவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம குதோக்கியோட மிஸ்ட்ரஸ் இருக்காங்களா, சோஹி அவங்க வருவாங்களா, அதை பார்த்துட்டு பயந்து குதோக்கி வேக வேகமாக ஓடிவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இவரும் வெளியே போயிடுவார், கவர்னரோட பையனும். அவர் சரின்னு சொல்லிட்டு அவரோட பழைய ட்ரெஸ் இருக்குல்ல, ராஜா ஐ மீன் அவங்க கொஞ்சம் நோபலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. உடனே குதோக்கி பார்த்துட்டு, ஏய் ஸ்லேவ் நீ என்னடா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒழுங்காக வேறு ட்ரெஸ் போட்டு யாராவது பார்த்தா எதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னும் போது, ஏய் நான் தான் நீ சொன்னி அந்த நட் கேஸ் அந்த பைத்தியக்காரன் நான் தான் அப்படின்னு சும்மா சொல்லாத அப்படின்னும் போது, நான் தாண்டி அப்படின்னும் போது இவங்களே பயந்துருவாங்க. ஐயோ இவர் தான் புள்ளி, அது நான் தெரியாமல் சொல்லிட்டு விட்டுருங்களேன் போது இவர் கைப்பிடிச்சி இழுத்துட்டு போவார், வான்ட்டு. இல்லை என்ன பனிஷ் பண்ணாதீங்க விட்டுருங்க ப்ளீஸ், சாரின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தா அந்த கிராமத்துக்கு வெளியே கொஞ்சம் மலை மேலே கூப்பிட்டு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தா அந்த மொத்த கிராமமும் தெரியுது. அந்த கிராமத்துக்கு சென்ட்ரல் தான் வந்து இந்த ட்ராமாலாம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோட் சைடில் ட்ராமா போடுவாங்களா அந்த காலத்தில் அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே ட்ராமா போடுறாங்க பார்த்தியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னரோட பையன் சொல்கிறாங்க. இப்போ குதிரைக்கு சொல்கிறாங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ராமாஸ் தான் எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது, ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி. இந்த ட்ராமாவில் வந்து ஒரு கான்குபினோட பொண்ணு வந்து கடைசியில் வந்து ராணி ஆவாங்க. அதை பார்க்குறப்போ வந்து அது கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் யார் வாழ்க்கையில் நடக்காது, ஆனால் அதை பார்க்குறப்போ ஒரு ஹோப் கிடைக்கும்ல, ஒரு கற்பனைக்குள்ளே நாங்கள் போவோம்ல, இதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்னும் போது இவர் அப்படியே பேஷனேட் ஆயிடுவார். இவர் வந்து புக்கும் ரைட் பண்ணுவார் போல இருக்கு, ரைட்டிங் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நம்ம ஏதோ ஒன்று பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கிளிக் ஆகும். நான் இன்றைக்கி பார்த்ததே எனக்கு பெரிய கிஃப்ட் தான், எனக்கு இப்போ தான் புரியுது நம்மளால ஒருத்தவங்களோட லைஃப் எவ்வளோ மீனிங்ஃபுல் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ வந்து கேட்பாரு, சரி உன்னோட வாழ்க்கையில் உனக்கு என்ன கனவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப குதோக்கி சொல்லுவாங்க, இல்லை நல்லா வயசாகி இயற்கையாக சாகணுன்றதான் என்னோட கனவு. என்னும் போது இவர் ஆச்சரியமாக என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆமாம் என் கால் உடையாமல் என் முடியெல்லாம் பிடுங்கப்படாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வயசானதுக்கப்புறம் நான் சாகணும்னு ஆசைப்பட்றேன். அதோட நான் ரொம்ப லக்கியாக இருந்தால் ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் மீன் பிடிச்சிட்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதோக்கி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்போ வந்து உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஹெட்டில் போட்டிருப்பார்ல, அது சைடில் வந்து எமரால்ட் மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும், அதை பிச்சு வந்து இவங்க கையில் கொடுப்பாங்க, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி அப்போ ஓகே கிஃப்ட்டாக வச்சுக்கோ, உனக்கு எப்பயாவது எதுவும் ப்ராப்ளம் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவர் கிஃப்ட்டாக கொடுப்பாரு. இவங்களும் அப்படியே ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா முதல் ஸ்னோ வரும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன் பார்க்க. இப்போ நம்ம குதோக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க லேடி இருக்காங்களா அந்த மிஸ்ட்ரஸ், அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட அவங்க கையில் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம குதோக்கி சொல்கிறாங்க, பேசாமல் இங்கே இருக்க புக்கெல்லாம் படிங்க மேம் அப்படின்னும் போது, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏன்னா வந்து நாளைக்கு பையனை பார்க்க போகிறீங்களா, அவருக்கு வேறு புக்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இதை படித்தா தானே எதாவது பேசுறதுக்கு இருக்கும் அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான், பேசாமல் நீ எனக்கு ரீட் பண்ணிக்காமி, நான் தூங்குற மாதிரி தெரியும் ஆனால் நான் தூங்க மாட்டேன், கண்ணை தான் மூடி வச்சிருப்பேன், நீ ஒழுங்காக ரீட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க அப்படியே ஐயோ யார் ரீவன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தூங்க போவாங்களா குதோக்கி. தூங்க போகிறப்போ இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வரும். அவங்க எமரால்ட் ஸ்டோனை கையில் எடுத்து வச்சுட்டு நினச்சி பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் அவங்களும் ஒரு கடற்கரை ஓரமாக இருக்க வீட்டில் வாழ்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கவர்னரோட பையனும் வந்து
நம்ம குதோக்கி நினப்பிலே இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அவங்களோட ஜேர்னல. இந்த மாதிரி எழுதுறாங்க. என்ன ஒரு மோசமான ஃபேட்ல அவள் மட்டும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நிகராக இருந்தது தான் கண்டிப்பாக என் மனசில் என்ன இருக்குன்னு அவட்ட ஓப்பனாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் வந்து நான் பார்க்க போகிற பொண்ணோட ஸ்லேவ் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட் பண்ணுறாரு. இன்றைக்கி ஃபுல்லாக அவளோட நினைப்பில் எனக்கு தூக்கம் கூட வரலன்னு சொல்லி ரைட் பண்ணுவார். பின்ன அடுத்த நாள் வந்து அங்கே ஒரு திருவிழா மாதிரி நடக்குது சின்னதா. அங்கே தான் வந்து நம்ம கவர்னரோட பையனும், அதுக்கப்புறம் சோஹி இருக்காங்க அந்த மிஸ்ட்ரஸ் அவங்களும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சோஹி மிஸ்ட்ரஸ் இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து குதோக்கி தானே செய்வான்னு சொல்லிட்டு அங்கே குதோக்கி வந்து பணத்துக்காக வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக யார் ஃபுட் செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு சோஹி உள்ளே ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்லேவ் வந்து வேகமாக போய் குதோக்கிட்ட உன் முடியை காப்பாற்றி உன்னோட மிஸ்ட்ரஸ் வராங்கன்ற மாதிரி சிம்பிள் காட் ஐ மீன் பண்ணி காட்டுவார் ஆக்ஷனில். அவங்களும் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. எனக்கும் இவங்கள ஸ்லேவ் சொன்ன கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஒவ்வொருத்தரோட பேரும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க தெரியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வேகமாக ஓடி வந்து நம்ம குதோக்கி வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க. காட்டுக்குள்ளே தனியாக இருக்கு. என்னடா அந்த வீடு மட்டும் தனியாக இருக்குது, இங்கே தான் ஒரு வேளை அந்த யங் மாஸ்டர் வாழ்றாரோ, அதான் கவர்னரோட பையன் இருக்கார் போலன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கும் போது அவரும் வந்துருவார். அவர் வந்துட்டு என்ன நேற்று பீனட் வித்துன்றதா இன்றைக்கி என்ன விஷயம் முடி பிடிங்கிட்டாங்களா என்னன்ற மாதிரி கேட்டுட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேள்வி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் போது குதோக்கி கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை அதுக்காக நான் வரல அப்படின்வாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம லேடி சோஹி வந்து இங்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள தானே நம்ம கவர்னரோட பையன். அவங்ககிட்ட பேச வந்திருப்பாங்க. பார்த்துட்டு வேகமாக வந்து இவங்களும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம கவர்னர் பையனும் அதுக்கப்புறமேட்டுக்கா லேடி சோஹியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் புக்ஸ்லாம் படிப்பீங்க நான் கேள்விப்பட்டேன். நான் கூட நிறைய புக் படிப்பேன். எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னும் அப்படியே பிடிக்குமா, சரி அந்த புக்கில் உனக்கு என்ன லைன் பிடிக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் இடையில என்னென்னா நம்ம குதோக்கியும் வந்து பின்னாடி தான் மறைஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, அங்கே வந்து நம்ம கவர்னரோட பையன் எழுதி வச்சு இந்த ஜேர்னலாம் இவங்க ஓப்பன் பண்ணி லைட்டாக படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் வந்து நம்ம குதோக்கி சொன்ன கதையெல்லாம் கேட்டால் அதான் அவங்க அந்த பொண்ணு கான்கியூபைனோட பொண்ணால் அவங்க அப்பான்னு கூப்பிட முடியாது. அந்த லைன் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுன்னு போது இவரும் நோண்டு கேட்குறாரு அந்த லைன் ஏன் டச்சிங்காக இருந்துச்சு அப்படி இப்படின்னு. பாதிக்கு மேலே அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியல. அப்போ அவர் சொல்கிறாரு நானும் நல்லா கேள்விப்பட்டேன். நான் பைத்தியம் நீ எந்த அளவுக்கு கேள்விப்பட்டு அதே மாதிரி நீ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீ உன்னோட ஸ்லேவி அவ்வளோ கொடுமைப்படுத்தி தானே நடத்தின்னு இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இதுக்கு மேலே ஒன்று அசிங்கப்படுத்த நான் விரும்பல. பேசாமல் வெளியே போயிடு. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம கவர்னரோட பையன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உள்ளே இருக்க குதோக்கி ஷாக் ஆகி கையில் அந்த புக்கை கீழே போட்டுறாங்க. சத்தம் கேட்டுருச்சு வெளியே இருக்கவங்களுக்குலாம். உடனே நம்ம லேடி சோஹியும் வந்து என்ன எலி இருக்கும் போல நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம குதோக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு வெக்கமா இல்லை என் வீட்டை விட்டு இதுக்கு தான் ஓடி வந்தியாடி அப்படின்னு கேட்குறப்போ இவங்களும் வந்து இல்லை நீங்கள் நினைக்கிறமா இல்லைன்னு சொல்லிட்டு கவர்னரோட பையனும் சொல்கிறாங்க. இப்பெல்லாம் போய் பேசாதீங்க. என் வீட்டிலேருந்து ஓடி வந்து இவங்க கூட போயிட்டு நீ இருக்கியா, அவனை மயக்கணியா, நீ தான் மயக்கின, நீ தான் வந்து அவனை அப்ரோச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தரதரம் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து நம்ம கவர்னரோட ஸ்டெப் மாமா வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை என்ன நடக்குதுங்கன்னு கேட்குறப்போ குதோக்கியை சொல்லே விடாமல் நம்ம சோஹி வந்து சொல்கிறாங்க இவன் வந்து எனக்கு பார்த்த மாப்பிள்ள கூடவே வந்து இந்த மாதிரி இருந்திருக்கா வெக்கம் கெட்டவ அப்படின்னு பேசுகிறப்போ இவங்களுக்கு செம கோவம் வந்துடுது. அப்போ வந்து நம்ம கவர்னரோட பையன் வந்து அம்மா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப என்னை அம்மான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குதோக்கியை போட்டு அடிக்கிறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் தரதரம் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம குதோக்கி இங்கே கூப்பிட்டு வந்து லேடி சோஹி வந்து பயங்கரமாக ஆள வச்சு அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் கேட்காம பயங்கரமாக அடிக்கிறாங்க. இவ்வளோ அடிச்சு கூட பத்தலை. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களும் அந்த கட்டையை வாங்கி போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நம்ம குதோக்கி மேலேயே படுத்துக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமாக அடி விழுது. பேசாமல் இவங்க உயிரோடய புதைச்சிடலாம், இவங்களெல்லாம் கொல்லணும், செத்து போங்க ரெண்டு பேரும் சொல்லி அடிக்கிறாங்க. அப்போ அங்கே சைடில் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்லேவ்ஸ்லாம் சொல்கிறாங்க பாவம் அவங்க நம்ம ஃபேமிலி மாதிரி தானே மேம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறப்போ வந்து அவளும் வந்து ஓ ஆமாம் கரெக்ட் நீ ஃபேமிலின்னு சொன்னல ஃபேமிலி ஆக்கிடலாம் அப்படின்னு என்னமோ கேவலமாக யோசிக்கிறா. இப்போ நம்ம குதோக்கி வந்து அவங்க அப்பாவை பார்த்து முடியாமல் அந்த சிம்பிள் காட்டுறாங்க. அந்த சிம்பிள் காட்டினா இந்த இடத்த விட்டு நம்ம ஓடி போயிடணும்னு அர்த்தம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சிம்பிள் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம குதோக்கியை வந்து கிளப்பி அவங்க அப்பா ரூமுக்கு அனுப்புகிறா. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்க அப்பாவும் சொல்கிறாரு இருங்க. அப்புறம் இது வந்துன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக டை அவுப்பாங்க. உடனே அவர் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறேன்னு பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா உள்ளேருந்து ஒரு அருவா எடுத்து செம்மையாக வெட்டிடுவாங்க அவங்க ஃபேஸில் கழுத்துலலாம். வெட்டும் போது அவங்க அப்பா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் யாராவது வெளியே இருக்கீங்களான்னு கத்துறப்போ வந்து அந்த லேடி சோஹியும் உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்துட்டு இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு எப்படியோ தடுத்து எப்படியோ காப்பாற்றி வெளியே போவாங்களா. வந்து குதோக்கி அடிக்க வரும்போது நம்ம குதோக்கி கையை பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இவ்வளோ டர்ட்டியான உன்னோட ஹேண்ட்ஸை ஏன் மேலே நீ தொடர அப்படின்னு. டர்ட்டியா யாருமே இங்கே டர்ட்டி கிடையாது, அப்படி பார்த்தா நீ தான் ரொம்ப டர்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டில் வந்து அவங்களோட ஷிட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஷிட் எடுத்து நம்ம லேடி சோஹி மேலேயே வந்து குதோக்கி ஊற்றிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் அவளை கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி சோஹி கத்திகிட்டே இருப்பாங்க.